உங்கள் திவ்யா வேகன் ஜான். பன் பட்டர் ஜாம் என்னடா எடுத்தோடனே சாப்பாடு பத்தி பேசுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம எம்எஸ்கே சினிமாஸ் உடைய விநியோகத்துல பன் பட்டர் ஜாம் அப்படிங்கிற ராஜா அவர்களுடைய முதல் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது 18 ஜூலை. அண்ட் அதை வந்து ரெயின் ஆஃப் ஏரோஸ் அவங்களுடைய ப்ரொடக்ஷன்ல தான் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. சரி, ராஜு படம் நடிச்சிருக்காரா, அடடே அவரை நம்ம நிறைய ஸ்கிரீன்ல பார்த்துருக்கோம், இந்த ஸ்கிரீன்ல பார்க்கலையே அப்படின்னு ஆர்வமா நிறைய பேர் நான் உட்பட இருந்திருக்கோம். ஸோ அந்த படத்தை பத்தி சில பல கேள்விகள், சில டிஸ்கஷன்ஸ், அவர் மலேசியாவுக்கு வர வந்திருக்காரு, அதை பத்தியும் சில சந்தேகங்களை நம்ம கேட்டு தெளிவுபடுத்திக்க போறோம். அதுக்காக ராஜு இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அது என்னங்க பன் பட்டர் ஜாம் மாதிரி திவ்யா வேகன் ஜான்? ஐயோ ஆமாங்க, அதான் என் பேரு. இது பாருங்க, இந்த சிங்கு நான் வந்து இப்பதான் யோசிக்கிறேன். சூப்பர். சோ மலேசியாக்கு வந்திருக்கீங்க. நாங்க வழக்கமா ஒரு 2 கேள்வி வச்சிருப்போம். மலேசியா எப்படி இருக்கு? மலேசியா என்னங்க பேரு தாங்க மாத்தி வச்சிருக்கீங்க, தமிழ்நாடுங்க அது. அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். பேரு தாங்க மாத்தி இருக்கீங்க, இங்க இருக்கிற தமிழ் மக்கள்லாம் நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்றீங்களே, ஏன் உங்களுக்கு அந்த மனசு நிறைய அந்த ஒரு ஃபீல் வருது? ஏன்னா மலேசியால வந்து கிட்டத்தட்ட நம்ம முதல்ல நான் இப்போ வந்து பிக் பாஸ் எல்லாம் ஜெயிச்சு இருக்கோம். பட் வந்து இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போதே, கனாக்கானம் காலங்கள் நடிக்கும் போதே மலேசியால வந்து இருக்கிற ரிசப்ஷன் இருக்குல்ல, அப்படியே அள்ளி அணைச்சிட்டாங்க. அந்த மாதிரி மலேசியால இருந்து வர்ற பாசமா இருக்கட்டும், மலேசியால இருந்து வர்ற ஹெல்ப்பா இருக்கட்டும், அங்க இருந்து வர்ற மக்களா இருக்கட்டும், அவங்களுக்கு என்னமோ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாசம் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஆமா சார், நாங்கெல்லாம் ரொம்ப பாசக்காரங்க. ஆமா. சரி, இப்ப வந்து நீங்களும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல நடிச்சிருக்கீங்க. கனாக்காலம் காலங்களா இருக்கட்டும், பிக் பாஸா இருக்கட்டும், நிறைய ஸ்கிரீன்ஸ்ல இருந்திருக்கீங்க. பட் உங்களுக்குன்னு ஒரு தியேட்டரிக்கல் ஃபிலிம், அதுல வந்து கதாநாயகனும் முதல் தடவை பண்ணிருக்கீங்க. சோ how do you feel about it? ஃபர்ஸ்ட் நான் கண்ணாடி போட்டு நக்கலா பேசிட்டீங்க, நீங்க நினைச்சிட கூடாது. மலேசியா மக்கள் சார், நீங்க ஹீரோ ஆயிட்டீங்க. ஹீரோ சார், நான் கண்ணாடி அதுக்கு கண்ணாடி போடலங்க. நான் வந்து ஃபிளைட்ல தூங்காம வந்துகிட்டு இருக்கேன். இது திறந்தா வந்து அது அந்த அளவுக்கு சிவப்பா இருக்கு அப்படின்றதுனால போடுறேன். அவர் வந்து இவங்க வேற ஹீரோ ஆயிட்டீங்க அப்படி இப்படின்னு சொன்னா நக்கல்ல இவன் பத்தியா அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிட கூடாது. அதுக்காக சொல்லிடுறேன். நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இது ஏற்கனவே. இப்போ எனக்கு ஹீரோ அப்படின்றது வந்து என்னன்னா, பிக் பாஸ்ல வந்து எல்லாரும் பாக்குறவங்க எல்லாம் நிறைய பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க. இவங்க எல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது அவங்க கொடுத்தது. அதனால இந்த வாய்ப்பும் அவங்க கொடுத்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாம அவர் கரெக்டா பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்கு. அதுக்கு வந்து பேரு நீங்க ஹீரோன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனா நான் வந்து எல்லாரையும் சிரிக்க வைக்கிற மாதிரியான கதையை நிறைய பண்ணுவோம் அப்படின்றது என்னோட ஆசை. எம்எஸ்கே சினிமாஸ் வந்து அவங்க அந்த நிறுவனம் வந்து அவங்க இங்க இருக்கக்கூடிய நல்ல ஸ்கிரீன்ஸ் எல்லாத்தையும் நம்ம தமிழ் படத்தை ரிலீஸ் பண்றாங்க. அதுவும் இல்லாம அவங்களுக்கு எம்எஸ்கே சினிமாஸ் இங்க இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இங்க இருக்க அவங்களுக்கு இருக்கிற சப்போர்ட்டா இருக்கட்டும், அது எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் தைரியமாவும் இருக்கு. இன்னொன்னு எம்எஸ்கேனா நீங்க நல்லா உற்று நோக்கி கவனிக்கணும். எம்னா என்ன சார்? எம்எஸ் கலைன்றது எங்க எம்எஸ்கே சினிமா ஓனரோட அவரோட பேரு. பட் அதுல நீங்க இன்னொரு விஷயமும் நீங்க இது பண்ணலாம். எம்னா முருகன், எஸ்னா சரவணன், கேனா குமரன். என்ன பாத்தீங்களா? இது இருக்கும்போது அப்புறம் என்னங்க பயம்? சார், நீங்களும் முருகர் ஃபேனா? முருகர் பக்தரா? ஃபேன்னே சொல்லுங்க. எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஃபேன் தான் சார். நம்ம தலை தான் சார். பத்திகர் போயிட்டு வந்துட்டீங்களா? அதான் அத மாதிரிதான். இப்ப அந்த கையில இப்ப வேல் ஒண்ணு இருக்கு, அதுதான் ரெயின் ஆஃப் ஏரோஸ். எங்க வேலுண்டு வினை இல்லை. ஆமா முருகா. அது மாதிரி எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கு. எனக்கு இங்க வந்து உண்மையிலேயே பயமா இல்லைங்க, உண்மையிலேயே பயம் இல்லை. அந்த மாதிரி தான் இருக்கு. சரி, ஆனா நீங்க வந்து டைரக்ஷன்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா? அதுக்கப்புறம் ஓகே படம். நிறைய பேர் வந்து எங்க காதுபடி உங்ககிட்ட கேட்டிருக்காங்க, எப்பயா படம் நடிக்கிறேன், இப்போ படம் நடிக்கிறேன். அப்பெல்லாம் எங்களுக்கு தெரியாது உங்க மனசுக்குள்ள டைரக்ஷன் தான் இருந்திருக்குன்னு. சரி, அதுல இருந்து கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு சரி நடிப்புக்கு வருவோம் அப்படின்னு அந்த முடிவு எடுத்தீங்களா? அந்த டிரான்சிஷன் எப்படி இருக்கு? எனக்கு டைரக்ஷன்னா நான் நடிச்சு என்ன டைரக்ட் பண்ணிருந்தேன், பாக்யராஜ் சார் மாதிரி ஆசை. நான் மட்டும் வேற யாரையும் டைரக்ட் பண்றது கிடையாது. என்னன்னா, எனக்கு வேற விதமான கதைகள் சொல்லணும்னு ஆசை. அது வந்து இப்ப நான் சொன்னா ரொம்ப ஓவரா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நான் அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ படம் பிக் பாஸ் முடிச்ச உடனே எனக்கு ஜியோ ஹாட் ஸ்டார்ல வந்து எனக்கு வந்த ஃபர்ஸ்ட் வாய்ப்பு, ஃபர்ஸ்ட் ஆஃபர், நெக்ஸ்ட் டே வந்த ஆஃபரே என்னன்னா, நானே என்னை இயக்கி எழுதி நடிக்கிறதுக்கு ஒரு ஆஃபர் வந்தது. அது நான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி எஸ் சூர்யா சாருக்கு எழுதி வச்சிருந்த கதை. அதை நான் என்னையவே நடிங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எனக்காக அவர் அவ்வளவு பெரிய ஆக்டர், எனக்காக எது மாதிரி டோன் டவுன் பண்ணி வேற மாதிரி எழுதிட்டு இருந்தேன். அது வந்து நான் கொஞ்சம் மெதுவா எழுதுவேன். ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, இது பண்ணி எழுதுறது வந்து நம்ம கொஞ்சம் மெதுவா தான் பண்ணுவேன். நான் ஒரு 1.5 வருஷம் ஆச்சு அந்த எழுதுறதுக்கு. அந்த பாத்தீங்கன்னா 1000 நாட்கள் மேல ஆயிடுச்சு. ஸோ இவ்வளவு நாள் எழுதிக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் உன்னை ஓலைச்சுவடியில் தான் ரிலீஸ் பண்ணணும், அதெல்லாம் உட்காந்து நடி அப்படின்னாங்க. சரி, அப்ப நம்ம கதைகள்லாம் திருப்பி கேட்க ஆரம்பிக்கும் போது இந்த கதை, அந்த பன் பட்டர் ஜாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. குடும்பங்கள் எல்லாம் கொண்டாடுற மாதிரி கதையா இருந்தது. ஸோ நம்மகிட்ட ஆடியன்ஸ் ஒன்று எதிர்பார்ப்பாங்கல்ல, நீ காமெடி தானே பண்ணுவேன், மரியாதை பண்ற, அந்த மாதிரியான ஒரு
படமா இருந்தது. அதனால சரி. காமெடி அப்படின்னு சொல்லிட்டீங்க. பட் நான் ஒரு தடவை உங்க ஸ்டோரி பார்த்தேன், கொஞ்சம் இமோஷனலா ஏதோ ஒரு ரீ ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருந்தீங்க டப்பிங் கொடுக்கறதுக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அது பன் பட்டர் ஜாமுக்கு தானே? ஆமா. அப்ப அதுல இமோஷன்ஸும் கலந்துருக்கும். முழு நேரம் சிரிச்சிருந்தா லூசுன்னு சொல்லிட மாட்டாங்க நம்மள. ஓகே, அங்கங்க ஒரு இமோஷன் வேண்டாமா? அதனால வந்து இது டைரக்டர் ராகவ் மெர்டாத் அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ அவர் வந்து என்னன்னா காமெடி வந்து சும்மா எல்லா நேரத்துலயும் பண்ண முடியாதுல்ல. ஒரு சிச்சுவேஷன் அமையணும், அது கரெக்டா இருக்கணும். இல்லைன்னா காமெடி வந்து சிரிப்புறாத நேரத்துல காமெடி பண்ணோம்னா ஆப்போசிட்ல அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒண்ணு நடக்கும். ஸோ அதனால வந்து கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணி அவர் கரெக்டான சிச்சுவேஷன் கொடுத்தனால அங்கங்க ஒர்க் ஆயிருக்குன்னு நான் நம்புறேன். அதே மாதிரி ஒரு நல்ல படம் வந்து முடியும் போது கொஞ்சம் அந்த இமோஷன்லாம் வந்து நானும் வந்து இப்படி எல்லாம் நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்ணியிருக்கோம். அது நீங்க பார்த்துட்டு நீங்க எந்த சீனுக்கு சிரிக்கிறீங்கன்னு பாப்போம். சார் அவன் ஒரு ஹீரோயின் கிடைக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க சார். நீங்க முத படத்துலயே 1 2 சரண்யா மேடம், தேவதர்ஷினி மேடம் 4 ஹீரோயின் கூட நடிக்கிறீங்களே. முதல்ல 7 பேர் நம்ம ட்ரை பண்ணோம். பட் அது கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால இதோட போதுங்க அப்படின்னு சொன்னா அதுல 2 பேர் வந்து அம்மா கேரக்டர் நடிக்கிறாங்க. அவங்க ஹீரோயினா கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் மட்டும் இப்போதைக்கு நீங்க நடிங்க, போக நீங்க 22 44 அந்த மாதிரி போங்க. அப்ப நிறைய இருக்கு. இதுக்கப்புறம் லேடிஸ் காலேஜ்ல ஒரு பையன் சேர்ந்தா என்ன இருக்கும், ஒரு கற்பனையான ஒரு கதை. ஐயோ சார், இதெல்லாம் பண்ணுங்க சார். சொல்லி இந்த மாதிரி கதைலாம் எங்களுக்கு வேணும். இப்ப நீங்க இங்க பாருங்க, ஒரு பேனர் இருக்கு, இதுல நீங்களே 2 ஹீரோயின்ஸ் கூட நிக்கிறீங்க, அம்மாவையும் சேர்த்துப்போம். இந்த 3 பேத்துல உங்களோட ஃபேவரட் யாரு? என்னோட ஃபேவரட் வந்து தாய் அப்படின்னு சொல்லிடுவீங்க அதானே? எங்க டிஸ்ட்ரிபியூட்டரோட அம்மாவும் எங்க ப்ரொடியூசரோட அம்மாவும் தான் எனக்கு ஃபேவரட். எங்க எம்எஸ்கே நிறுவனத்துல வந்து கலைசாரோட ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க ஃபேவரட். அதே மாதிரி சுரேஷ் அவர் இருக்காரு, அவங்களோட அம்மா வந்து எப்படி வந்து என்னைய வச்சு படம் பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய மனசு இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசரை பெற்றிருக்காங்களே, அந்த அம்மா என்னோட ஃபேவரட். அண்ட் இங்க மலேசியா வந்ததுல இருந்து பார்த்து என்னைய பாத்துக்கிறாங்களே, அந்த கலைசாரோட ஒய்ஃப், அந்த அம்மாவும் என்னோட ஃபேவரட். சார் நாங்க நிறைய ஆன்சர் யோசிச்சு பார்த்தோம், நீங்க இதெல்லாம் சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு. ஆனா சத்தியமா இப்படி ஒரு பதில் சொல்லுவீங்க அப்படின்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. ப்ரொடக்ஷன்லயே நாங்க எல்லாம் ஏமாற்றத்துக்கு உள்ளாயிட்டோம். முருகா. சரி, ஓகே சார். பன் பட்டர் ஜாம் ஒரு ஜென்சி 2K கிட்ஸ், அதுக்கப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா பூமர்ஸ். இது ஒரு வித்தியாசமா இருக்கு. கேட்டோன்னே அடடா இப்படி ஒரு கதைக்கல்லவா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்களா? அந்த மாதிரி இல்ல, பேர் தான் பூமரு, ஜென்சி, அப்புறம் வேற என்னெல்லாமோ சொல்றாங்கல்ல அதெல்லாம். பட் எல்லாம் மனுஷங்க தானே, பேசிக்கா எல்லாருக்குள்ளயும் ஒரே எமோஷன் தானே இருக்கும், ஒரே லவ் அந்த மாதிரி தானே இருக்கும். அதுல வந்து என்னன்னா இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா? பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னங்க பஞ்சாபுக்கு லாரி ஓட்டுற மாதிரி சொல்றீங்க? அப்படியா? லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? சாய்தளத்துல சைக்கிள் பழகுற மாதிரி போயிட்டு இருக்கா? சிங்கிளாவே போயிட்டு இருக்கு சார். சிங்கிளா போயிட்டு இருக்கா? ஓகே, அப்ப நீங்க கண்டிப்பா இந்த படம் பாருங்க, உங்களுக்கு ஒரு அற்புதமான வரன் அமையும். என்ன சார் ஜாதகம் பாக்குற மாதிரி சொல்றீங்க? ஆமாங்க, பன் பட்டர் ஜாம் நீங்க பார்த்து முடிக்கும் போது படம் கிளைமேக்ஸ் ஆகும்போது உங்களை பார்த்து ஒருத்தர் கை காட்டி கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்பாரு. அப்படி கேட்கலன்னா எல்லாரும் வந்து ராஜுவை கேளுங்க அப்படின்னு. சார் என்னென்னமோ மார்க்கெட்டிங்லாம் நான் பாத்துருக்கேன், இப்படி ஒரு மார்க்கெட்டிங் இல்ல. நான் பொய் சொல்லலைங்க. நீங்க பேரண்ட்ஸோட கூட்டு போய் பார்த்தா அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும். வேற பிடிச்ச பையனோட நீங்க கூட்டு போய் பாத்தீங்க அப்படின்னா லவ் மேரேஜ் ஆயிடும். தேவையில்லாத போய் பாத்தீங்கன்னா பிரிஞ்சிருவீங்க. அப்படி சொல்ல வரல, சும்மா சொல்லுங்க. சண்டையோட நீங்க போனீங்கன்னா சண்டை சமரசமாயி சேர்ந்துருவீங்க. பன் பட்டர் ஜாம் மாதிரி ஆகிடும். சரி, சீன்ஸ் இல்ல, இந்த ஒரு சீனு தாங்க என் மனசுலயே நிக்குது, உங்க மனசுலயே நிக்கும் அந்த மாதிரி ஒரு சீன் என் மனசுலயே நிக்குது. என்ன சீனு? எல்லா சீனும் நிக்குது. இனிமேல் அந்த சீன் எல்லாம் உங்க மனசுல உட்கார்ந்து இருக்குன்னு நம்புறேன். எல்லா சீனும் எனக்கு நின்னதுனாலதான் ஒரே வார்த்தை ஜாலமா இருக்கேன் சார். என்னத்த சொல்றீங்க? சரி, இமோஷனல் சீன் கொடுத்தாங்களே முத தடவை, ஐயோ அழுவோம், இதெல்லாம் நமக்கு வருமா அப்படி யோசிக்கலாம். அழுவருதானே. எனக்கு வந்து நான் சீரியல்ல முன்னாடி நடிச்சதுனால நான் ரெகுலராவே அழுது பழகினேன். சீரியல்ல வந்து எப்போனா எப்பயாவது தான் சிரிப்பாங்க, மீதி எல்லாம் மாப்பிள்ள அம்மா என்ன பண்றதுன்னே தெரியல. அழுது எல்லாருமே அழுது பார்த்தோமா, அதனால நமக்கு அது ஈஸியா இருக்கும். இந்த ஃபைட் பண்றதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, இதுல அடிச்சு 6 பேர் அடிக்கிறேன். காலேஜ்ல இது மாதிரியே எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னா, நமக்கு வேண்டாத ஒருத்தன் வந்து சண்டை போடுறதுக்கு சண்டை இழுத்தான். அந்த ஆள் பாக்குறது வந்து நம்மளோட 2 வயசு பெரிய ஆளு, ராக் மாதிரி இருப்பாரு. அவனை போய் டென்ஷன் பண்ணிட்டு அடிக்கலான்னு போய் குத்த போறோம் பாருங்க. என் ஃப்ரெண்டு யாரை தடுக்கணும்? என் ஃப்ரெண்ட் யாரை தடுக்கணும்? அவரு கொஞ்சம் பெருசா இருக்காரு, அவனை தடுக்கணும். என்ன தடுத்துட்டான். அவன் மூஞ்சில லேண்ட் ஆக வேண்டிய பஞ்சோட பின்னாடி கொண்டு போய் நிக்க வச்சா, அந்த கேப்பை யூஸ் பண்ணி ராக்கு நமக்கு ஒரு சோக்ஸ் எல்லாம் போட்டா. பெரட்டினாங்களா கேட்காதீங்க, காலேஜுக்குள்ள புலிகள் விட்டு பெரட்டினாங்க. அந்த மாதிரி ஒரு சண்டை, உருண்டு
பட் இந்த படத்துல எப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், 8 பேரை நம்ம அடிக்கிறோம். அது வந்து யாத்திசைன்னு ஒரு படம் பாத்தீங்களா? அந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் தான் பண்ணிருக்காரு. லைவ்லியா பண்ண சொல்லி தப்பு தப்பா பஞ்ச் பண்ணி கரெக்டான இடத்துல நிறுத்தாம ஃபைட்டர்ஸ் மூக்குல எல்லாம் குத்தி தெரியாம சாரி நான் சொல்லி தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர் வந்து வேணும்னே தான் பண்ணியிருந்தாலும் இல்ல, வேணும்னு பண்ணலங்க, தெரியாம பண்ணிட்டு கேட்டேன். நமக்கு அடி விழுந்துச்சா? பாருங்க மக்கள் கூட்டம் அலம்போதுது இல்லங்க, அப்படி கேமரால அப்படி இப்படின்னு இருந்தா தான் இதா இருக்கும், அப்படியே நம்ம ஒரு இதுலயே இருக்கோம் அப்படின்னு இருக்கோம். சரி அப்ப அந்த ஃபைட் எல்லாம் அப்படியே முடிச்சிட்டீங்க கரெக்ட்டா? அதுதான் பயந்து பண்ணேன். இப்பயும் பயமா இருக்கு இது தியேட்டர்ல போய் பார்க்கும்போது என்ன நடக்கும். சரண்யா மேம், தேவதர்ஷினி அவங்க இருக்காங்க, சார்லி சார் இருக்காங்க, இவங்க கூட எல்லாம் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க? அடடா நம்ம இவங்க கூட நடிக்கிறோமே. ஆமா, இப்ப சரண்யா அம்மா வந்து இருக்கிற எல்லா ஆல்மோஸ்ட் ஆல் தமிழ் ஹீரோஸ் வந்து அவங்க அம்மா. இன்னொன்னு சரண்யா அம்மா பார்க்கும்போது அவரு நம்மளோட அம்மாவோட சாயல் கொஞ்சம் தெரியும், நம்ம எப்பவுமே அதை ரிலேட் பண்ணிப்போம் அவங்களோட. அதனால அவங்களை அம்மானு கூப்பிட்டு நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அம்மானு மனசுல இருந்து கூப்பிட மாதிரிதான் இருந்தது. அண்ட் அவங்க கூட அவங்க பேசுறதுக்கு ரியாக்ட் பண்ற மாதிரிதான் இருந்தது. அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாங்க. அதுதான் வந்து கற்றறிந்தோர் கூட இருக்கும்போது நம்ம மிச்சதெல்லாம் ஒரு அதுவா வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க கூட இருக்கும்போது நடிப்பு அதுவே வந்துட்டு போகுது. அந்த மாதிரி சார்லி சாரும் அந்த மாதிரி இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட். அவர் வந்து ஒரு நாளும் வந்து அவர் வந்து செட்ல வந்து அவர் பேசுற விஷயமா இருக்கட்டும், அவர் ஒரு சீன்ல அவருக்கு டயலாகே இல்லைன்னா கூட குட்டியா அதை ஒண்ணு பண்ணி பாக்குறவங்கள அவர் பக்கம் போக வச்சிருவாரு. தேவதர்ஷினி மேமும் கிட்டத்தட்ட அப்படி அவங்க காமெடி பின்னுவாங்க. அவங்க வந்து சீன் அமைதியா கேட்டுட்டு ஷார்ட்ல என்ன பண்ண போறாங்கன்னு யாருக்குமே தெரியாது, திடீர்னு பார்த்தா என்னெல்லாமோ பண்ணுவாங்க. ஸோ இவங்க தான் வந்து இதோட புல்லஸ், பன் பட்டர் ஜாமோட புல்லஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, பன் பட்டர் ஜாம் இந்த பேர் வந்து எல்லாரும் உங்களை வளைச்சு கேட்டாங்க, ஏன் இந்த பேர் வச்சீங்கன்னு நீங்களும் சொல்லல, நானும் அப்படியா? அதுல ஒரு சீன் இருக்குங்க, அது உங்களுக்கு பார்த்தா புரியும் அப்படிதான் சொன்னீங்களே, ஆனா ஏன் அந்த பேர் வச்சீங்க அப்படின்னு சொல்லவே இல்லையே. எங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான தகவல் கொடுத்தீங்கன்னா. எங்க டைரக்டர் இதுக்கு முதல்ல பிரெட் ஆம்லேட்னு பேர் வச்சிருந்தார். அது அல்சாமால் வாசல்ல வந்து கடை போடுற மாதிரியே இருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் இன்டர்நேஷனலா வைக்கலாம்னு சொல்லி சதீஷ்னு ஒருத்தர் இந்த ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணவர் ஒருத்தர், அவரு வந்து பன் பட்டர் ஜாம் நல்லா இருக்குமா பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து கேட்டோன்னே எல்லாரும் முகத்திலயும் வந்து பன் பட்டர் ஜாம் நல்லா இருக்கு, பன் பட்டர் ஜாம் நல்லதா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. அதனால அதை வச்சிருந்தாங்க. இன்னொன்னு இந்த கதைக்கும் இந்த டைட்டிலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதான் சொல்றேன், அந்த சீனை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பாக்கணும். பாத்துட்டு தான் செகண்ட் ஷோ பாத்துட்டீங்க இல்ல செகண்ட் டே பாத்துட்டீங்க மிஸ் ஆயிரும். அப்படி கிடையாது, நீங்க ஃபர்ஸ்ட் டேலயே பாருங்க, அதுல இருந்து செகண்ட்ல இருந்து அப்படியே தொடர்ச்சியா. நானும் யோசிச்சேங்க, பன் பட்டர் ஜாம், ஒருவேளை இவர் பன்னு அவங்க 2 பேரும் பட்டர் ஜாம், அப்படி ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும். என்னதான் இன்டர்நேஷனலா படம் நம்ம புத்திய பாத்தீங்களா, அப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சேன் சார். ஸ்மார்ட்டா யோசிக்கிறேன். இதனால நீங்க இன்னும் சிங்கிளா இருக்கீங்க. ஓகே, முதல் நாள் பாக்குறோம், என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இது சாப்பாடு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்றனால நான் வந்து உங்களுடைய கோ ஆர்டிஸ்ட் பேர் எல்லாம் சொல்லுவேன், அவங்கள நீங்க சாப்பாடுல வர்ணிக்கணும். இப்ப வந்து ஹீரோயின் பேர் சொன்னோன்னே அவங்க லட்டு, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு சொல்லணும். ஓகே, ரெடி? ஓகே, ஃபர்ஸ்ட் பவ்யா தாரிகா. பவ்யா தாரிகா வந்து பவ்யா தாரிகா என் பொண்டாட்டி பேர். ஐயோ மேடம் மன்னிச்சிருங்க மேடம், 2 பேரும் சேர்த்து சொல்லல, தனித்தனியா தான் சொல்றேன். பவ்யா வந்து பஞ்சாபி பன்னீர் டிக்கா. ஏன் சார்? அந்த பொண்ணு பஞ்சாபி, அதனால பன்னீர் டிக்கா. ஓகே ரைட். அடுத்து வந்து ஆதியா ஞாந்திரம்பழம். ஏன்? கேரளா. அந்த ஊரையே சொல்லிடுவோம் சேஃபா. சரண்யா மேம் வந்து ஷீஸ் சர்ச்ல கொடுக்க ஆப்பம் மாதிரி, ஷீஸ் a holy. சார் தேவதர்ஷினி மேம் அவங்க வந்து புளியோதரை. ஏன் கெட்டு போக மாட்டாங்க மேடம்? உங்களுக்கு யாருமே இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. இல்ல, அவங்களோட காது எதுவும் கெடுக்காது சீன், அந்த மாதிரி ஃப்ரிட்ஜே இல்லைனாலும் ரிசர்வ்டா இருப்பாங்க. ஆமா, குட் வாட். சார்லி சார் பழைய சூர், ஹெல்தி, பட் ஆனா இட்ஸ் a legendary experience அவரோட. எப்படி சார் யோசிக்காம வருது? அதனால தான் நாளைக்கு டிவில வந்தா தான் தெரியும் யார் அடிக்கிறாங்க. சரி, பப்பு ஃபிங்கர் சிப்ஸ். ஏன்? குழந்தைங்க சாப்பிடக்கூடாது, பட் ஸ்டில் டேஸ்டா இருக்கும்னு வாங்கி சாப்பிடுவாங்க. மைக்கேல் வந்து கிரில் சிக்கன். ஏன்? அவரு பறந்து விரிஞ்ச மார்பு பாத்திருக்கீங்களா? ஆளு சும்மா காத்ரேஜ் பீரோ தூக்குற மாதிரி பிராக்லெஸ்டர் மாதிரி இருப்பாங்க. அதனால அவர் வந்து ஹீஸ் ஒர்க் அவுட் ஃப்ரீக், அதனால கிரில் சிக்கன். ராகவ் மிர்தாத் சோன் பப்படி. ஏன் சார்? அது வந்து சுகர் மாதிரி தான் இருக்கும், சில நேரம் நச்சுன்னு ஒண்ணு குத்திரும் பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி. ராஜு
மல்டி குசின் ரெஸ்டாரண்ட். எப்படி சார் உங்களை மட்டும் மல்டி டேலண்டட் மாதிரி சொல்றீங்க? என்ன எவனும் புகழல, நான் தானே புகழணும். என்ன மட்டும் நான் சொல்றதுக்கு என்ன சொல்லலாம்? ஏதாவது சொல்லுங்க சார். நான் வந்து நெல்லு. ஏன் சார் அந்த மாதிரி? அது நீங்க அரிசியாவும் பயன்படுத்தலாம், கோதுமையாவும் பயன்படுத்தலாம், வீட்லயும் வச்சுக்கலாம், ரோட்லயும் போடலாம். அந்த மாதிரி உங்க இஷ்டத்துக்கு நீங்க பயன்படுத்தலாம். ஆக மொத்தத்துல ஏழை மக்களுக்கு உதவ வந்த தானிய தலைவன் ராஜு அப்படின்னு. தானிய தலைவனா? தானிய தலைவன் சார். தானியமும் அப்படியே ஒண்ணு வந்துச்சு. சரி, உங்க வைஃப் பேரும் வந்துருச்சு, அப்படியே அவங்கள பத்தியும் ஒரு அமிர்தம். மேடம் முடிச்சிட்டாரு மேடம். ஓகே சரி, இப்ப வந்து படத்துக்கு வருவோம். திரும்ப ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்மளுக்கு என்னடா இது ஸ்கிரிப்ட், அப்படியே இந்த ஸ்கிரிப்டே நம்ம ஃபாலோ பண்ணணுமா இல்ல நம்ம கொஞ்சம் இம்ப்ரோவைசேஷன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும் போது டைரக்டர் என்ன சொன்னாரு? டைரக்டர் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவர் வந்து நம்மளை பெர்ஃபார்ம் பண்ண விடுவார். சில டைரக்டர்லாம் வந்து என்னன்னா ஹலோ மட்டும் சொல்லுங்க, அதுக்கு மேல எதுவும் என்ன இருக்கோ அவ்வளவுதான். அப்போ வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், டைரக்டர் என்ன சொல்றாரோ அதான் ஃபைனல். ஸோ எங்க டைரக்டர் ராகவ் மெட்டார் வந்து என்னன்னா எல்லா சிச்சுவேஷனும் இருக்கும், டைலாக்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். பட் ஒரு ஆர்டிஸ்டை பெர்ஃபார்ம் பண்ண விட்டு அதுக்கு எது வேணும் வேணாங்கிறத அவர் எடுத்துக்குவார். என்னன்னா எங்களோட எம்எஸ்கே சினிமாஸ் வந்து அவங்க பிக் பண்ற படங்கள், விநியோகிக்கிறதுக்கு பிக் பண்ற படங்கள் எல்லாமே சும்மா எல்லா படமும் வருது அப்படின்னு எடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய அந்த சாய்ஸஸ்லயே வந்து ஒரு தனித்துவம் இருக்கும். எப்போதுமே அடடா ஒரு ஃபேமிலியா போய் பார்த்தா சந்தோஷப்படுற மாதிரி படங்கள், ஐயோ அந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அந்த மாதிரி படங்கள். ஓகே, எம்எஸ்கே வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பா செம படமா தான் இருக்கும், பார்ப்போம். அந்த மாதிரி எங்க ஊர்ல வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்படி இருக்கு. ஸோ அந்த வகையில பன் பட்டர் ஜாம் வந்து அவங்களோட லைனப்ல இருக்கிறது வந்து எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் படத்தை நாங்க வந்து இங்க எல்லாரும் பார்த்து சந்தோஷப்பட போறோம் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நிறைய படம் எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எம்எஸ் கலை சார் பேர்லயே பாத்தீங்கன்னா கலை, ஒரு ஆர்ட், ஒரு ரசிகர் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு என்னன்னா, அவங்க வந்து ஒரு படத்தை பார்க்கும் பொழுது, அதாவது நம்ம குழந்தைக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சூடா இருக்கா காரமா இருக்கா எல்லாம் சாப்பிட்டு பார்த்து அப்புறம் தான் குழந்தைக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க அந்த படத்தை பார்த்துட்டு பர்சனலா பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஊர்ல வந்து இன்னும் டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அதுவும் இந்த மாதிரி புது ஆளுங்களோட படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றது வந்து ஈக்குவல் ரிஸ்க்லாம் இருக்குல்ல. ஸோ அதையும் இது எடுக்கிறாங்க அப்படின்னும் போது அது ஒரு பெரிய விஷயம். நான் வந்து அவங்களுக்கு ரொம்ப கிளம்புறேன். ரிஸ்க் எடுக்கிறதுக்கெல்லாம் எங்க கலை சாருக்கு ரெஸ்க் சாப்பிட்ற மாதிரி. அப்படியா? அப்போ தொடர்ந்து ஒரு 2-4-5 படத்துக்கு ரெஸ்க் வாங்கி வச்சிருங்க சார். அப்படியே என்னையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சூப்பர் ராஜு. ஸோ உங்ககிட்ட இந்த கொஞ்ச நேரம் பேசுனதுல வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வி கான்ட் வெயிட் நாளைக்கு இந்த படத்தை நாங்க திரைப்படத்துல பாக்குறதுக்கு. நம்ம எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு முன்னாடி திரையரங்கத்துல பாக்குறதுக்கு முன்னாடி ஸோ நாங்க உங்களுக்கு ஒரு க்ளோசிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி, எனக்கு ராஜுவோட ஃபேவரட் அப்படின்னா அவங்களோட அந்த ஸ்லாங், அந்த உங்க ஊர் ஸ்லாங் இருக்குல்ல, அது உங்க ஊரா அப்படின்னு எனக்கு தெரியல. கோயம்புத்தூர் ஸ்லாங் சார் பாருங்க, அப்படிதான் சார் இருக்கணும். சோ அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்ல ஒரு 2-3 வார்த்தை அப்படியே பேசி முடிச்சு சொல்றேன் சார். ஓகே, பேசலாம் சார். எல்லாம் சாப்பிட்டேனுங்க. ராஜு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எங்க ஊருக்கு முதல் தடவை வந்திருக்கீங்க. முதல் தடவை 4-5 பேருக்கு வந்திருக்கேன். வந்துட்டீங்களா? சாப்பிட என்ன கொடுத்தாங்க? ஐயோ நல்லா இருக்குங்க, சாப்பாடு எல்லாமே இங்க சூப்பரா இருக்குங்க. லிட்டில் இந்தியான்னு பேருங்க. அதுல நம்ம மாமாசன், மை மாமாசுங்க. மாமாசனா நீங்க எதுவும் மாமா நினைச்சு கூடாதுங்க, தாயின்னு நடத்துவோங்க. அப்படிங்களா? அதனால நீங்க நம்மளுடைய அம்மாவுடைய சாப்பாடு, எங்க அம்மா வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு உணர்வுங்க. இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்கே நிறுவனம் வந்து இங்க சாப்பாடு எப்படி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி போடுறாங்களோ அது மாதிரி சினிமாவையும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. ஏன் வரும்போது ஸ்கிரிப்ட் எழுதி போட்டு வரீங்களா? இல்லைங்க, நீங்க கேட்டீங்கன்னா சொல்றீங்க. ஐயோ, அப்படி வார்த்தை அறிவே கொட்டுதுங்க. எப்படி மனசுல இருக்கிறது பேசுறதுக்கு ஸ்கிரிப்ட் எதுக்குங்க? பேனாதுக்குங்க, பேசி போக வேண்டியது. எனக்கு நாங்க அப்படியே பேசிட்டு இருக்கோம், அப்படியே கிரெடிட் போட்டுருங்க. ஏன்னா நமக்கு திருச்சி பக்கமா? அது இல்லைங்க, நான் வந்து திருநெல்வேலிங்க. அதனால நீங்க நல்ல முன்னுக்கு வரணுங்க. நீங்க வந்து திவ்யா, அதுக்கப்புறம் வேகன் ஜான். வேகன் என்னங்க, வெஜிடேரியன்? அப்படி இல்லைங்க, அப்படியே வீகன். அதெல்லாம் இப்பதாங்க வந்துச்சு. எங்க தாத்தா அந்த காலத்திலேயே எங்க ஐயனுக்கு வீகன் பேர் வச்சுட்டாங்க. என்னன்னு தெரியல, அவருக்கு என்ன அர்த்தம் தெரியாம வச்சு போட்டு போயிட்டாரு என்ற அப்பா கஷ்டப்பட்டாரு. இப்ப நானும் கஷ்டப்படலைங்க. சரி, நான் வெஜிடேரியன் தான். ஆமாங்க, நல்லபடியா இருக்கும். சுத்தமா நான் வெஜிடேரியன். நீங்க நல்ல முன்னுக்கு வரணுங்க. நீங்க முன்னுக்கு வரணும், நான் எனக்கு மனுஷனுங்க ஏறி மீசிட்டு போயிட்டே இருக்குங்க. என்னங்க நான் முன்னுக்கு வரதுல இவ்வளவு இதா இருக்கீங்க. சரி, இப்ப ஒரு புது படம் வந்திருக்கு இருக்கு, பேரு பன் பட்டர் ஜாம் அப்படின்னு. அதுல கதாநாயகங்கள் பண்ணிருக்கீங்களா? அப்படிங்க ஃபர்ஸ்ட் டைம் ஐயோ, கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, பார்த்து அப்படி தெரியலீங்க, என்னங்க இப்படி சொல்லி போட்டீங்க. நம்ம ஊர் பையன், சரி படம் வந்திருக்கு, அப்படியே ஜாலியா இருக்கும் சொன்னீங்க. டிக்கெட் எடுத்து போட்டு வரோம். படம் 18 ஜூலை வருதுங்க. நீங்க எல்லாம் குடும்பத்தோட அப்படியே வந்து சந்தோஷமா பார்த்து போட்டு போங்க. அப்படி நீங்க உங்க வாயால மக்கள் கிட்ட சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. 18ஆம் தேதி
நீங்க எல்லாரும் தியேட்டர்ல குடும்பமா வந்து பன் பட்டர் ஜாமை பார்த்து உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் எனக்கும் எங்க டீமுக்கும் கொடுக்கணும்னு பணியோட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ராஜு. மலேசியா மற்றும் சிங்கப்பூர் வாழும் தமிழர்களுக்கு என்னோட பணிவான வணக்கம். ஜூலை மாதம் 18ஆம் தேதி MSK சினிமாஸ் நான் கதாநாயகனாக முதல் முறையா நடிச்ச பன் பட்டர் ஜாம் படத்தை இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாரும் பார்க்கும் விதமாக நல்ல தியேட்டர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ உங்களோட பிளெஸிங்ஸை எங்க டீமுக்கு கொடுங்க. நீங்க எல்லாரும் குடும்பமா தியேட்டருக்கு வந்து எங்க படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.